தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 8:9 வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்று சொன்னால், ஒரு மகிழ்ச்சியினுடைய துவக்கம் ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ ஜனத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சிங்க. பணத்தினால் வருகிற மகிழ்ச்சி, அழகினால், அந்தஸ்தினால், ஆகாரத்தினால், உலக பிரகான ஆசீர்வாதம் வருகிற மகிழ்ச்சி எல்லாம் அற்பமானது, சொற்பமானது. இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிருங்க. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கரத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் வருகிற மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது. அதை எடுக்க எந்த சக்தியாலும் கூடாது. ஆகவே தான் எரேமியா 31:14 நம்ம பார்க்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கிறேன் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவர் ஜனத்துக்கு திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கன்னா அவர் கொடுக்கிற நன்மை. ஆகவே தான் சொன்ன தேவ ஜனத்தின் மகிழ்ச்சி ஆரம்பிப்பது, துவங்குவது கர்த்தரிடத்தில் இருந்து. இந்த மகிழ்ச்சியை நாம் தேடுவதல்ல, அவரே கொடுக்கிறாருங்க. அந்த மகிழ்ச்சி பாருங்க, அது ஆகாரத்தினாலோ அழகினாலோ அந்தஸ்தினாலோ வர்றது இல்லைங்க. இன்னும் பவுல் சொல்லுவார், ரோமர் 14:17 வாசிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் சொல்லுவாரு. பாத்தீங்களா? அப்போ பரிசுத்தாவி கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம், அதுதான் உண்மையான பலன் தேவ ஜனத்துக்கு. அது அவர் கரத்தில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், உண்மையான ஒரு ஆரோக்கியமான விசுவாசி என்று சொன்னால் அவர்களுக்கு சந்தோஷம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்கள் தான் சந்தோஷமா இருக்கும். அவருடைய ஆத்மாவுக்கு ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானம் பண்ணி நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது, தேவ சமூகத்தை உணரும் பொழுது, பரலோக இன்பத்தை நாம் உணரும் பொழுது, இப்படி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், இந்த காரியங்களை தாங்க நாம் மீட்டெடுக்கப்பட்ட ஆத்மா சந்தோஷமா இருக்கு. அதுதான் உண்மையான சந்தோஷம். ஆகவே தான் சொன்னேன், மகிழ்ச்சி என்பது, மகிழ்ச்சியின் துவக்கமே தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் தான். அவர் கரத்திலிருந்து தான் வருகிறது, பரிசுத்த ஆவின் மூலமாய் வருகிறது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எந்தெந்த அன்பையோ தேடி எல்லாம் ஒண்ணுல கை கொடுக்காம கைவிட்ட நிலைமையில வெறுத்து போயிருக்கலாம். கவனிங்க, உண்மையான அன்பு, உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கிறது, எப்படி வருகிறது என்பதை அறிந்து விட்டால் உங்கள் இருதயம், உங்களோட ஆத்மா சந்தோஷப்படும். இந்த சந்தோஷத்தை எந்த சக்தியாலும் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.